அனைவருக்கும் வணக்கம். வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி ஒரு புது அப்டேட் வந்துட்டு நான் பார்த்தேன். ஸோ இதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க சீக்கிரம் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் என்ன புது அப்டேட் பார்த்திங்கன்னா வியூ ஒன்ஸ் அப்படிங்கிற ஒரு புது அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சார் ஆடட் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதில் என்னென்னா முன்னாடி வந்து நம்ம யாருக்காவது தெரியாதவங்களுக்கு ஒரு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ இல்லை வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்டோ அமிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரியாதவங்களுக்கு அமிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பயமாக இருக்கும். இப்போ வந்து ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு டீட்டெயிலுக்காக நம்ம ஃபோட்டோ இல்லை வீடியோ இல்லை ப்ரூஃப் வந்து அனுப்பும்போது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஸ்கேன் காப்பி ஃபோட்டோஸ் அனுப்பும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ இப்போ அந்த பயம் தேவையில்லை. ஏன்னா இந்த வாட்ஸ்அப்பில் இந்த ஒரு புது அப்டேட் என்னன்னு கேட்டால் வியூ ஒன்ஸ் ஆப்ஷன் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்பில் அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பும்போது இந்த வியூ ஒன்ஸ் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அனுப்பிச்சதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணுறவங்க ஒரே ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும். ஸோ அவங்களும் வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதை திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி அவங்களால ஓப்பன் பண்ண முடியாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயம், அவங்க டவுன்லோட் பண்ண முடியாது, ஃபார்வர்ட் பண்ண முடியாது, சேவ் பண்ணி வைக்க முடியாது கேலரியில். ஸோ அது வந்து ஃபோட்டோவாக இருக்கட்டும் கேலரியில் இல்லை வந்துட்டு வீடியோவாக இருக்கட்டும் சேவ் பண்ணி வைக்க முடியாது, ஃபார்வர்டும் பண்ண முடியாது. அதே மாதிரி அமிச்ச நம்மளும் வந்து ஃபார்வர்ட் பண்ண முடியாது, அப்புறம் வந்துட்டு சேவ் பண்ண முடியாது. ஸோ ஏற்கனவே நம்மள்ட்ட இருந்து நம்மளோட பேக்கப்பில் இருந்துச்சுன்னா அது அப்படியே தான் இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஒன்ஸ் நம்ம அமிச்ச விஷயம் வந்து நம்மளே அமிச்ச விஷயம் கூட நம்ம திருப்பி வந்து வியூ பண்ணுவோம், டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி ஷேர் பண்ணவும் முடியாது. ஸோ இதுதான் விஷயம். ஸோ ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது இது வந்து. ஏன்னா செக்யூரிட்டிக்காக. அதே மாதிரி நம்ம அமிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து இல்லை வந்து ஃபோட்டோ வந்து பார்க்கல அப்படின்னா 14 டேஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிடும். ஸோ இது வந்து புது அப்டேட்டு. ஸோ வாட்ஸ்அப்பில் இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு இந்த நம்பர் 1ங்கிற ஆப்ஷன் வந்து காமிக்கல அப்படின்னா நீங்கள் போய்ட்டு வாட்ஸ்அப் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகி காட்டும். ஸோ இது வந்து எப்படி அது பண்ணுறதுங்கிறத நான் சென்ட் ரிசீவ் ரெண்டையுமே நான் உங்களுக்கு வந்து ப்ரூஃப் வந்து காட்டுறேன் அப்படின்ட்டு. நம்மள்ட்ட 2 டியூவல் ஆப்ஸ் இருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் அதை என்னென்னு காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இது வந்து பெனிஃபிட். இப்போ நான் முன்னாடி சொன்னது வந்து பெனிஃபிட். ஸோ இதில் வந்து ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது ஸ்க்ரீன்ஷாட்டோ ஃபோட்டோவோ வீடியோவோ வந்து நம்ம அனுப்பிச்சதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும், அது கரெக்டு. அதே மாதிரி அதை டவுன்லோட் பண்ண முடியாது, சேவ் பண்ண முடியாது, ஃபார்வர்ட் பண்ண முடியாது, எல்லாம் ஃபைன். அது வந்து ப்ரோஸ். இப்போ கான்ஸ் வந்து என்ன பிரச்சனை அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை நம்ம ரிசீவ் பண்ணுறவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஃபோட்டோவோ இல்லை நார்மலாக வேறு அதர் மோடில் வந்து கேப்சர் பண்ணாலோ அது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதனால் வந்துட்டு அதுதான் வந்து ஒரு அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு செக்யூரிட்டி அப்படின்னு கொடுக்கல. பட் இது வந்து ஒரு இப்போதைக்கு ஒரு நல்ல விஷயம். ஸோ அமிச்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி தான் வந்து ரிசீவ் பண்ணுறவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ நம்மளுக்கு தேவையில்லை, இவங்களுக்கு அமிச்சிட்டோம் ஒரு வாட்டி பார்த்தா போதும் அப்படிங்கிற நிலவில் நீங்கள் யாருக்காவது அமிச்சிங்க அப்படின்னா இந்த ஒன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அமிச்சிடுங்க. ஸோ தட் அது வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது வந்து இதை பற்றின இந்த விஷயத்தை பற்றின உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இது வந்து எப்படி பெனிஃபிஷியலாக இல்லை வேஸ்ட் ப்ரோ இது இல்லை என்ன அப்டேட் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ வந்து அமுச்சு பார்ப்போம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னோடய 2 டியூவல் வாட்ஸ்அப் இருக்குது, அதில் நான் அமுச்சு பார்க்குறேன். உங்களுக்கு அமுச்சிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட இன்னொரு இதில் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ வந்து அனுப்புவோம். ஸோ கேலரிக்கு போகிறேன். ஸோ கேலரியில் போய்ட்டு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ வந்து நான் ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் முன்னாடி, பழைய தம்ப்நெயில். ஸோ அதை வந்து ஜஸ்ட் அனுப்புகிறேன். ஸோ அனுப்பும்போது இப்போ பார்த்தீங்களா, இப்போ கீழே வந்து இந்த ஆட் கேப்ஷன் அப்படிங்க கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 காட்டும் பாருங்க. ஸோ இதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணிடணும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபோட்டோ செட் டு வியூ ஒன்ஸ் அப்படின்னு காட்டுது. ஸோ இது வந்து வியூ ஒன்ஸில் செட் பண்ணிட்டு நம்ம அந்த ஃபோட்டோ வந்து அனுப்புகிறோம். ஸோ அனுப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட் பண்ணவங்களுக்கு ஃபோட்டோ அப்படின்னு மட்டும் தான் காமிக்கும். நீங்களே கிளிக் பண்ணால் கூட அதை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் போய் ரிசீவ் பண்ண வாட்ஸ்அப்பில் வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ரிசீவ் பண்ணதுலேயும் அதே மாதிரி ஃபோட்டோ அப்படின்னு வந்துருச்சு. 1 சிம்பிள் காட்டுது. ஸோ 1 சிம்பிள் காட்டினா அது என்னென்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு வாட்டி தான் காமிக்கும். ஸோ அது ஓப்பன் பண்ணிட முடியும். பட் அதே நேரத்தில் இப்போ பாருங்கள், இது வந்து ரிசீவ் பண்ணது மேலே பார்க்குறீங்களா, ஸ்மைல்டெக் ரிசீவ் பண்ணுது. ஸோ ஒரு வாட்டி தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிட்டால் திருப்பி பாருங்கள், திருப்பி வந்து ஓப்பன் பண்ண முடியல. ஸோ ரிசீவ் பண்ணி ஓப்பன் பண்ண முடியாது. நம்ம சென்ட் பண்ணவங்க என்னென்னு பார்க்கலாம். சென்ட் பண்ணவங்களும் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ பாருங்கள், சென்ட் பண்ணவங்களும் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப நல்ல ஃபீச்சர் இது. ஸோ வியூ ஒன்ஸ் ஆப்ஷன் இப்போ புதுசாக வாட்ஸ்அப்பில் இருக்குது. வாட்ஸ்அப்பில் நீங்கள் இன்னும் அப்டேட் பண்ணல அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து வரும். ஸோ அதே மாதிரி ஒரு வீடியோவும் நம்ம அனுப்பிச்சு பார்த்துடலாம்.
ஸோ நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ண வீடியோ அனுப்புவோம். ஸோ இந்த வீடியோ அனுப்பும்போதும் பாருங்கள், இது வந்து ப்ளே பட்டன் இருக்குது இல்லையா? ஸோ இந்த வீடியோ பாருங்கள், இதில் 1 இருக்குது. ஸோ 1 போட்டு அனுப்புகிறேன். புது அப்டேட் வந்துட்டு ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. கொஞ்சம் இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்லோவாக இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது அப்டேட் எது வந்தாலும் நான் உங்களுக்கு வந்து உடனே அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.